நம்ம சாய் ஆல்னி பில்டர் மூலமா மூலவகத்தில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோம். சாயில் டெஸ்ட் என்னன்னா 50 மீட்டருக்குள்ள தான் வந்து பாறை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்லேயே வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒன்று பைல் ஃபவுண்டேஷன் இல்லைனா மேட் ஃபவுண்டேஷன், இந்த ரெண்டு தான் இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ மடிப்பாக்கம் பள்ளிக்கரணை அந்த ஏரியாலாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் நம்ம பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 21 அடிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாறை வந்து வந்துச்சு. ஸோ பைலிங் வந்து 18லேருந்து 21 அடி நம்ம மேனுவலாக போடுற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இந்த ஏரியாவில் வந்து 50 அடிக்கு கீழே தான் வந்து பாறையே இருக்குது. ஸோ இந்த லூஸ் சாயில் இடத்துல நம்ம என்ன மாதிரி டைப்பில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், இதுக்கு என்னென்ன சேஃப்டி ப்ரிப்பர்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணோம், என்ன அட்வான்ஸாக ஒரு டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஒரு டிராயிங் ஒப்பீனியன் வாங்கிட்டு அவங்க கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, இப்போ இந்த இடத்துலாம் பில்லர் பக்கத்தில் பார்த்தீங்களா, இந்த பில்லர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து இங்கே வந்து ஜேசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஃபீட் டெப்த் வரைக்கும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. இந்த 9 ஃபீட் டெப்த் வரைக்கும் எஸ்டிமேஷன் பண்ணிட்டு இது எல்லா பில்லருமே கம்பைன் பண்ணி ஒரு மேட் ஃபுட்டிங் வந்து இது பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மேட்டாக நம்ம காங்கிரீட் போட்டோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஃபீட் வந்து டெப்த் எடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 mmல வந்து ஒரு மேட் சைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த மேட்டோட ராட் வந்து 12 mmல 4 inches சென்டர், அதாவது ரொம்ப நெருக்கி பக்கத்தில் வந்து நிறைய ராடை வந்து 4 inches சென்டரில் வந்து ஒரு பெரிய ஒரு மேட் ஃபுட்டிங் வந்து கொடுத்துருந்தோம். அது இல்லாமல் இதுக்கு வந்து மேட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி வரைக்கும் காங்கிரீட். அதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருந்தாங்க, ஹெவி காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி அந்த மேட்டை வந்து நம்ம டேரெக்டாக நார்மலாக இந்த மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே நம்ம வந்து ஒரு அடி மண் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிசிசி பெட்டு போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ஃபுட்டிங் வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டோம். அதாவது என்னன்னா அந்த கவர் பேக் வந்து காங்கிரீட் ஃபுட்டிங்கில் வந்து ரெடி பண்ணது. செங்கல் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து ஒரு 2-3 இடத்துல அந்த செங்கல்லே வந்து ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ நீங்கள் வந்து காங்கிரீட் இவ்வளோ லோடு தாங்க இடத்துல லோடு இல்லை எந்த இடத்துலையுமே காங்கிரீட் கவர் பேக் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணி இதோட ஃபவுண்டேஷன் வந்து ஒரு 2 அடி ஹைட்டுக்கு திக்னஸில் காங்கிரீட் போட்டு இந்த ஏரியாவில் மொத்தமாக ஒரு மேட் காங்கிரீட் வந்து போட்டோம். அதே மாதிரி இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து தனியாக இருக்கும். ஸோ இதில் வந்து மேட் ஃபுட்டிங் வந்து நம்மளால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 9 ஃபீட்டுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு ஃபுட்டிங் அங்கிட்ட வந்து டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து இதுக்கு வந்து ஒரு 2 பக்கம் பீம் கொடுத்துருந்தோம் கீழே ஃபுட்டிங்கில். ஏன்னா இந்த மேட் வந்து 9 ஃபீட் இருக்கும். ஆனால் இந்த ஃபுட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்டில் சென்டரில் உட்காராமல் ஒரு கார்னரில் போய் உட்காருது. ஸோ இதோட லோடெல்லாம் ஒரு கார்னரில் அஃபெக்ட் ஆகுதுனால இது உள்ள ஒரு பீமு இதில் ஒரு பீமு நடுவில் வந்து ஒரு காங்கிரீட் மாதிரி கொடுத்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இதுக்கு வந்து டிசைன் கொடுத்தாங்க. அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு விஷயம் நம்ம இந்த சைட்டில் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையும் என்னென்னா பிளென்த் பீம் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேசன் வந்து இந்த பிளென்த் பீம் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலாக இந்த பிளென்த் பீம் நம்ம எப்படி போடுவோம்னா ஒரு பிசிசி காங்கிரீட் போட்டுட்டு அது மேலே வந்து இந்த பெல்ட்டை வந்து உட்கார வச்சிரும். பட் இந்த சாயில் லூஸாக இருக்கிறதுனால ஓவராலாக நம்ம ஒரு மாஸ் காங்கிரீட் போடுற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஒரு பில்லர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளென்த் பீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 inchesக்கு 1 feet நம்ம பிளான் பண்ணுறோம். ஆனால் அந்த 1.5 அடி ஹைட்டுக்கு நம்ம வந்து ஒரு 2 அடிக்கு மேலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாஸ் காங்கிரீட் வந்து கொடுத்துருக்கோம். இந்த 2 அடி காங்கிரீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கீழே வந்து நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் சீட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழே எம்சாண்ட் போட்டுட்டு ஒரு பிளாஸ்டிக் சீட் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு கீழே ஒரு கவர் பிளாக் வச்சு இது வந்து ஒரு ஃபுல்லாகவே 12 mm ராடு எல்லாமே கொடுத்துட்டு மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூட் ராடு எல்லாமே 12 mm ராடு கொடுத்துட்டு ஒரு மாதம் எல்லா ஃபவுண்டேஷனையும் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த லூஸ் சாயில் லோடு அதிகமாக அஃபெக்ட் ஆனால் கூட இந்த சாயிலும் டாப்பில் உள்ள பிளென்த் பீமுக்கு கீழே வந்து நம்ம பிளென்த் பீம் சைஸ் வந்து 9 inches இருக்கும். பட் இது 2 அடி இருக்கிறதுனால லோடு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளென்த் பீமுக்கு இப்படி ஒரு காங்கிரீட் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம அடிஷ்னலாக நம்ம கிளைண்ட்டுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், லூஸான சாயில் இருக்கணும் அப்படிங்காகவே இதுக்கு வந்து ஒரு பெரிய காங்கிரீட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பெரிய காங்கிரீட் பிசிசி கொடுக்கல, ஃபுல்லாகவே கம்பி கட்டி மெஸ்ஸு வச்சு ஒரு ஃபுல்லாக ஒரு காங்கிரீட் கொடுத்து இதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டை பீம் அல்லது பிளென்த் பீம் சொல்லுவாங்க. எல்லா பில்லரையும் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு பெல்ட் பீம் வந்து அதுலேருந்து கொடுக்குறோம். இப்படி கொடுக்கறதுனால பில்டிங் உள்ள ஒரு லோடு வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் ஃபவுண்டேஷன் வந்து ஹெவியாக இருக்கும், மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளென்த் பீம்லேருந்து இந்த லோடு எடுத்துக்கிடும். ஸோ சாயில் லூஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதுக்காக வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. அந்த லூஸான சாயிலுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக எவ்வளோ அட்வான்ஸாக நம்ம வந்து இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். சவால் நிறைந்த கட்டுமான துறையில் நம்ம சாய் ஆல்னி பில்டர் மூலிமா ஒரு இடத்துக்கும் ஒரு மாதிரி சாயில் லூஸான சாயில் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன மெத்தடில் என்ன அட்வான்ஸாக என்ன சேஃப்டி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். நீங்களும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இடத்துல உங்களுக்கும் ஒரு சவால் நிறைந்த
ஒரு சில ப்ராப்ளங்கள் வரலாம், இல்லை அதுக்கு என்ன மாதிரி பண்ணலான்னு ஒரு சொல்யூஷனுக்காக உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா மேலே தெரியுற அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு சாயாலினி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இதே போல் பயனுள்ள வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்.